10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. அது குறித்த முழு விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காம வந்து இணைங்க. 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு உதவியாளர் பணிக்கான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது இந்திய புலனாய்வுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவுப்படி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் பார் எக்ஸிக்யூட்டிவ் பணிக்கான அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உதவியாளர் பணிக்கான அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4987 காலி பணியிடங்கள் இந்தியா முழுதும் வந்து இருக்கு. அதுல குறிப்பா தமிழ்நாட்டில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 285 காலி பணியிடங்கள் வந்து இருக்கு. சரி, இந்த காலி பணியிடங்களுக்கான கல்வி தகுதி மற்றும் சம்பள விவரங்களை இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பணிக்கான சம்பள விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 ஸ்கேலில் வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 21,700 இருந்து 69,100 வரைக்கும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பணிக்கு. இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 இருந்து 27 வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு தளர்வு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட்ஸாக வந்து இருந்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டு கேட்டகரி கேண்டிடேட்ஸாக வந்து இருந்தாங்கன்னா 35 வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 38 வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸாமினேஷனு எப்படி எந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பற்றி வந்து பார்க்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய புலனாய்வு துறையில் உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு மூலமாக தான் வந்து பணிக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் வந்து 3 கட்ட தேர்வு வந்து நடத்துகிறாங்க. அதாவது டயர் 1 தேர்வு, முதற்கட்ட தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தடில் எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது. அதுவும் ஆப்ஜெக்டிவ் டைப்ல வந்து நடத்துறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு வந்து நடத்துறாங்க இந்த எக்ஸாமினேஷனை. மொத்தம் 5 பிரிவில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், நியூமரிக்கல், அனாலிட்டிக்கல், லாஜிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் ஸ்டடிஸ். இந்த 5 பிரிவுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் நடக்கிற டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல வந்து இந்த டயர் 1 எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. அடுத்த டயர் 2 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து வைக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து இருக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ். எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்து நடக்கும். அடுத்தது டயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலனாய்வு தேர்வுக்கான தேர்வு மதிப்பெண்கள் வந்து 200 மதிப்பெண்கள் வந்து மொத்தம் இருக்கு. சரி, இந்த எக்ஸாமினேஷன் எங்கெல்லாம் வந்து நடக்குது, டயர் 1 எக்ஸாமினேஷன் எங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் ஆகிய இடங்கள்ல இந்த தேர்வுகள் வந்து நடக்குது. இந்த பணிக்கான தேர்வு கட்டணம் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி பிரிவினர், எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசேபிலிட்டி, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபாய் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டணும். சரி, இந்த பணிக்கு அறிவிப்பு வெளியான நாள் வந்து பார்த்தீங்கன்னா 26/7/2025. இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்யறதுக்கான கடைசி நாள் என்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 17/8/2025. இந்த பணிக்கு பேங்க் மூலமா வந்து செலான் வந்து அமௌண்ட் வந்து பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19/8/2025. இந்த பணிக்கு நீங்க அப்ளை பண்ணனா 17/8/2025க்குள்ள MHA.gov.in இல்லைன்னா NCS.gov.in இணையதளம் மூலமா ஆன்லைன் மூலமா வந்து நீங்க அப்ளை பண்ணணும். மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலுடன் மறக்காம இணைந்திருங்க.